வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு ஸ்ரீதர் யூனிவர்ஸ். மிக்சர் அண்ட் அலிகேஷன் டாபிக்ல இருந்து ஒரே ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். The ratio of milk and water in a mixture is 5:4. மில்க்குக்கும் வாட்டருக்கும் இருக்கக்கூடிய விகிதம் 5:4. ஓகே ஓகே. If 45 liters of the mixture is taken out, இதுல இருந்து 45 லிட்டர் மிக்சரை வெளியே எடுத்த பிறகு மீதம் இருக்கக்கூடிய மில்க் மற்றும் வாட்டரின் விகிதம் எப்படி சார் இருக்கும்? அதே ரேஷியோ தான் சரிங்களா? எப்பயுமே சம் குவாண்டிட்டி ஆஃப் மிக்சர்ல மில்க் வாட்டர் இந்த மாதிரி இருக்குதுங்க. 45 லிட்டர் மிக்சரை எடுத்துட்டேங்க, மீதம் இருக்கக்கூடிய கலவையும் அதே ரேஷியோல தாங்க இருக்கும். இதுல சேஞ்சஸே நடக்காதுங்க. மிக்சர் எடுத்துட்டா மீதம் இருக்கிற கலவை அதே ரேஷியோல தான் இருக்கும். ஓகே ஓகே. அப்படியே அடுத்த பாயிண்ட் வாச்சிரலாமா? and replaced by the same amount of water. பாத்தீங்களா? இப்போ என்ன பண்றாங்க, எவ்வளவு எடுத்தாங்களோ அதே அளவுக்கு தண்ணியை மட்டும் ஆட் பண்றாங்க. 45 liters of வாட்டரை மட்டும் ஆட் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன சொல்லி இருக்காங்கன்னு கொஸ்டினை வாசிக்கலாமா? அப்படி ஆட் பண்ண பிறகு இந்த ரேஷியோ ஆஃப் த மில்க் அண்ட் வாட்டர் பிகம்ஸ் 5:7 மாறுதா? மாறும்ல, டெஃபினட்டா மாறும். 5:7 மாறும். பாலினுடைய அளவு மாறாது, தண்ணியை தான் எக்ஸ்ட்ரா ஊத்துறாங்க. ஆனா பாலும் தண்ணி கலந்துரும், எப்படியும் கலந்துரும். கலக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி எவ்வளவு ஊத்துனேன்னு எனக்கு தெரியும்ல, நான் தானே ஊத்த போறேன். அப்போ ஊத்தப்பட்ட தண்ணீரின் அளவு 45 லிட்டர்ஸ். பால்ல எந்த சேஞ்சஸும் நடந்திருக்காது இல்ல? ஃப்ரீயா விடுங்க. இது கிளியரா புரிஞ்சுன்னா ஓகே. அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க, சூப்பரா வேற லெவல்ல கிளைமேக்ஸ்ல உங்களுக்கு புரியும். Find the amount of milk in the original mixture. ஒரிஜினலா ஒரு மிக்சர் இருந்தது இல்ல, இனிஷியல் குவாண்டிட்டி, அதுல இருக்கக்கூடிய பாலினுடைய அளவு என்ன அப்படின்றதுதான் கேள்வி. எப்படி சார் அப்ரோச் பண்றது? சிம்பிள். இந்த ரேஷியோக்கு பக்கத்துல எக்ஸ் வச்சுக்கோங்க. ஏன் சார் எக்ஸ் வச்சுக்கிறோம்? அதாவது ஒரு ஒரிஜினல் வேல்யூனுடைய சுருக்கப்பட்ட வடிவம் தான் ரேஷியோ. ஒரிஜினல் வேல்யூவை அடிச்சு கொடுத்து 5:4 சொல்லிட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்றோம், பக்கத்துல எக்ஸை போட்டு இதோட எதையோ பெருக்கி அந்த ஒரிஜினல் நம்பரை கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிச்சிடலாம். 5x divided by 4x. அதாவது இப்படி இருக்கக்கூடியதை இப்படியும் எழுதலாம். There is no difference between the ratio and division. ஓகே ஓகே. 5:4 5/4 சேம் தாங்க. எழுதியாச்சா? இப்போ இது மில்கா, இது வாட்டரா? இப்போ நான் என்ன பண்றேன், அதாவது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக டெப்தா நிறுத்தி நிதானமா சொல்லி கொடுக்குறேன். புரியணும். எக்ஸாம்ல நீங்க யாருக்கும் புரிய வைக்க போறது கிடையாது, உங்களுக்கு புரிஞ்சாலே போதும். அதனால நீங்க ஃபாஸ்டா செஞ்சிருங்க. நான் புரிய வைக்கிறதுக்காக தான் ஸ்லோவா சொல்லி கொடுக்குறேன். கான்செப்டை புரிஞ்சுக்கிறீங்க. வேற லெவல் எல்லா ப்ராப்ளத்தையும் அசால்ட்டா அடிச்சு மார்க் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் எக்ஸாம்ல. இப்போ நான் வாட்டர் தான் ஆட் பண்றேன். எவ்வளவு வாட்டர் ஆட் பண்றேன்னு கொடுத்துட்டான்ல, 45 லிட்டர் தண்ணியை தான் சேர்க்கிறேன். சேர்த்த பிறகு எப்படி மாறிடுச்சு ரேஷியோ? 5:7 மாறிடுச்சு. அப்போ அதை எப்படி எழுதலாம்? அதை அப்படியே எழுதலாம், 5:7 எழுதலாம். கிளியரா? ஃப்ளோவில் ரோல் ஆயிடுச்சு. அதெல்லாம் அப்படியே போட்டுருங்க, ஃப்ரீயா விடுங்க, அதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். சார் பால் எதுவும் ஆட் பண்ணல, அந்த இடத்துல நீங்க ஆட் பண்ணிருந்தா அப்படின்னா பிளஸ்ன்னு போட்டு எவ்வளவு லிட்டர் பாலை சேர்த்தாங்க அப்படின்னு நீங்க எழுதலாம். ஆட் பண்ணல, ஃப்ரீயா விடுங்க. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா அந்த 7 இங்கிட்டு போயிடும். 5x × 7 35x. இதை அப்படியே அங்கிட்டு கொண்டு போனோம் அப்படின்னா 4x × 5 20x. 45 5 பெருக்கி விடுங்க. 5 × 5 25க்கு 5 மிச்சம் 2 225. அவ்வளவுதான், முடிஞ்சுங்க. இது இங்கிட்டு மல்டிப்ளை பண்றீங்க. கிராஸ் மல்டிப்ளை, குறுக்கு பெருக்கல். 7 × 5x 35x. அப்புறம் அதை இங்கிட்டு மல்டிப்ளை பண்ணா 4x × 5 20x. 45 அந்த வந்துருச்சு. அவ்வளவுதான். இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தா இங்கிட்டு இருக்கிறது இங்கிட்டு வந்துச்சுன்னா 35x - 20x. அங்கிட்டு இருக்கிறது 225. ஓகே ஓகே. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா 5x = 225. 155 4 5 20, ரிமைனிங் 2 5. எக்ஸோட வேல்யூ 45. இந்த 45 எடுத்துட்டு போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரியான தவறுகளை தான் நீங்க எக்ஸாம்ல பண்ணக்கூடாது. நான் அதை இந்த இடத்துல பதிவு பண்றேன். இந்த மாதிரி நம்மள அறியாமையே நம்ம என்ன பண்ணுவோம், கவனக்குறைவுல தப்பு பண்ணிடுவோம். அந்த தப்பை பண்ணிடாதீங்க தெய்வங்களா, பண்ணிடாதீங்க. என்ன சார் தப்பு பண்ணிருக்கிறீங்க கவனிச்சிங்களா? எந்த ஊர்லயா 35 - 20 5ன்னு வரும்? 15ல வரணும். நீங்களாவது சொல்ல வேண்டாமா? எனக்கு தான் வயசாயிடுச்சு, மறந்துடுச்சு. அதனால நீங்க என்ன பண்றீங்க, கரெக்டா சப்ராக்ட் பண்ணுங்க. 35 - 20 எப்படியெல்லாம் சமாளிக்கிறா பாருங்க. அதானே, அதாவது நம்மள அறியாம எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணுவோம், அதை பதிவு பண்ணி இந்த மாதிரி ஒரு யதார்த்தமான மொமெண்ட் நம்மள அறியாம நடக்கலாம். அதை லைவ்ல அப்படி கேப்சர் பண்ணி வீடியோவை அப்லோட் பண்ணி அதை பார்க்குற ஒரு மக்களுக்கு ஒரு அவேர்னஸா இருந்துட்டு போட்டுமே அப்படின்றதுக்காக நான் அப்படியே ஆக்ட் பண்ணேன். வேற ஒன்றும் கிடையாது. நாட் a teacher, I am an actor. ஓகே டன்.
35x minus 20x என்ன வரும் 15x equal to 225. ஓகே 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 இது ரெண்டையும் கட் பண்ணீங்கன்னா என்ன வருது x is equal to 15 வருது. இந்த 15 அப்படியே எடுத்துட்டு போய் அலுங்காம குலுங்காம இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க. 5 into 15 எவ்வளவு வரும் 75. 4 into 15 எவ்வளவு வரும் 60 வரும். அவ்வளவுதாங்க. கிளியரா? இதை மட்டுமே ஒரு கொஸ்டினா கேட்கலாம். இப்படி இருக்கிற ரேஷியோ ஓகே தண்ணியை சேர்த்த பிறகு இப்படி மாறுது அப்படின்னா இதனுடைய அளவு என்ன, மில்கினுடைய அளவு என்ன, வாட்டருடைய அளவு என்ன, இதை மட்டுமே ஒரு கொஸ்டினா கேட்கலாம். இதையும் தாண்டி கொஞ்சம் அட்வான்ஸா கேட்டா எப்படி சார் கேட்பான்? அதைத்தானே கேட்டிருக்கிறான். என்ன கேட்கறான்? இங்க இருக்கக்கூடிய டீடைல் கேட்கலாம், அதுக்கு முன்னாடி இருக்கிற டீடைல் கேட்கறான். இனிஷியலா சம் குவான்டிட்டி ஆஃப் மிக்சர்ல மில்க் வாட்டர் இருந்திருக்குது. அதுல இருந்து 45 லிட்டர் மிக்சரை எடுத்த பிறகு மீத இருக்கக்கூடிய கலவை அதே ரேஷியோல தான் இருக்கும். அப்புறமா தண்ணியை ஊத்துனதுக்கு அப்புறம் ரேஷியோ மாறி இருக்கு. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், இந்த குவான்டிட்டி ஆஃப் மில்க் வாட்டரை கண்டுபிடிச்சிருக்கிறோம். ரைட்டா? அதுக்கு முன்னாடி இருந்த ஒரிஜினல் மிக்சர் என்னன்னு கேக்குறாங்க. யோசிச்சு பாருங்க. இப்படி இருந்த ரேஷியோல 45 லிட்டர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தானே மீத இருக்கிற கலவை இந்த மாதிரி இருந்தது. அப்போ 45 லிட்டர் எடுத்திருக்காங்க. இனிஷியலா அப்ப அந்த 45 லிட்டர் உள்ளுக்குள்ள தானே இருந்திருக்கும். அப்போ இதனுடைய மொத்த அளவு எவ்வளோ 75 பிளஸ் 60 கூட்டினோம்னா 5 135 வருதா? 135 வருதா? ரெண்டையும் கூட்டினா டோட்டல் குவான்டிட்டி 45 லிட்டர் எடுத்த பிறகு மீதம் இருக்கக்கூடிய கலவை 135 லிட்டர். அப்போ எடுத்த அந்த கலவையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா எவ்வளவு வரும் 135 பிளஸ் 45 5 5 10க்கு 0 மிச்சம் 1 4 7 8 180 வருதுங்க. அப்ப டோட்டல் குவான்டிட்டி இனிஷியல் எவ்வளவு இருக்கு 180 லிட்டர். இந்த 180 லிட்டர்ல அவங்க கேட்கக்கூடிய क्वेश्चन என்ன, பாலினுடைய அளவு என்ன? பாலினுடைய அளவு என்ன 180 லிட்டரா? இது எத்தனை பங்கா பிரிச்சிருக்கா 5:4 ஆக மொத்தம் 9 பார்ட்டா பிரிச்சிருக்கான். இதுல பாலினுடைய அளவு 5 பார்ட். ஒரே ஒரு 9 2 × 9 18 20 × 5 100 லிட்டர். அவ்வளவுதான் முடிஞ்சு. இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 100 லிட்டர்ஸ். இதே எனக்கு வாட்டர்னுடைய அளவு என்னன்னு கேட்டானா 180 லிட்டரை 9ஆல அடிச்சு கொடுத்து வாட்டர்னுடைய ஷேர் எவ்வளவு 4 பார்ட்ஸ் அப்படியே 4ஆல பெருக்கினீங்கன்னா கிடைச்சிடும். கிளியர்? புரிஞ்சா? இப்படிதான் அப்ரோச் பண்ணும். இதுல எல்லாமே உங்களுக்கு டீடைலா புரிஞ்சிருந்தது அப்படின்னா மட்டும் நீங்க என்ன பண்றீங்க, கமெண்ட் பாக்ஸ்ல தாறுமாறா எதையாவது ஃபயர் ஈர போட்டு தெரிக்க விடுங்க. புரியலைன்னா தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல அதையும் டைப் பண்ணுங்க. சார் புரியல சார் அப்படின்னு நான் என்னை நானே திருத்திக்கிட்டு அடுத்த வீடியோல புரிய வைக்க முயற்சி பண்ணுவேன். அதாவது புரியுதுங்களா கான்செப்ட்? நீங்க பாசிட்டிவான கமெண்ட் சொன்னீங்கன்னா ஓகே முடிஞ்சுரா நம்ம கரெக்டா சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு திருப்தி. இல்ல இதுல யாருக்கும் புரியாம இருந்ததுன்னா டெஃபினட்டா அதை திருத்திக்கிட்டு அடுத்த வீடியோல இதே ப்ராடக்ட்டை வேற லெவல்ல தாறுமாறா சொல்லி கொடுக்குறேன். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தா நண்பர்கள் நம்பிக்கலாம் ஷேரை பறக்க விடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாமா? கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சிருக்கோம். ஃப்ரீ பிடிஎஃப் மெட்டீரியல் வேணும்னா கிளிக் பண்ணி நீங்கள் பெறலாம். ஓகே, தென் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீதர். நன்றி, வணக்கம்.